இங்கே இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, யாரும் வீட்டுக்கு வர போகிறாங்க, சர்ப்ரைஸாகவே வச்சுருக்கேன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. காலிங் பெல் சத்தம் கேட்குது. பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரம்மா வராங்க. பார்த்தவொன்னே சந்தோஷத்தில் அவங்க உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காரமா சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் உங்கள் பொண்ணு வந்தோடனே முதல்ல நீங்கள் யாருன்னே தெரில, சின்ன வயசில் பார்த்தது இல்லைன்னொன்னே இவங்க சொல்கிறாங்க, நீ இருந்ததுனால தானே நான் வேலைக்கெல்லாம் போய் நல்லா சம்பாரித்தேன், நீ தானே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, இவங்க கையால் செஞ்ச சப்பாத்தியெல்லாம் மறக்க முடியுமா, செய்யும் போதே பாட்டு பாடிட்டே செய்வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. வேலைக்காரம்மா கிட்ட கேட்குறாங்க, இப்போ எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி. அவங்களும் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 10 நிமிஷம் ஆகியும் அந்த பேர் முடியவே இல்லை. இத்தனை பேர் வீட்லேயே வேலை பார்க்குறேன், உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டால் அவங்க சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் வந்து எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க, உங்கள் பங்களாவில் தான் எனக்கு இடம் கொடுத்தீங்க, அன்றைக்கி நைட்டு என்ன சொன்னீங்க, உன் கையிலேயே மேஜிக் இருக்குது, அதை வச்சு நீ எதா பண்ணு, பெருசாக யோசின்னு சொன்னீங்களே அப்படின்னு. நீங்கள் சொன்னது எனக்கு அப்போ புரியல, என் பையன் வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. நானும் என் பையனை சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் சொன்ன வீட்டுக்கெலாம் நான் போய் வேலை செய்யலை, அவங்களுக்கு கேட்ரிங் சாப்பாடு செஞ்சு வீட்டுக்கே கொடுத்து விட்றேன் அப்படின்னு ஒன்று இவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு தங்குறதுக்கு மட்டும் இடம் கொடுக்கல, எங்கள் கனவையும் உருவாக்கி விட்டீங்கன்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு நாள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரம்மாவும் கிளம்புறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, சரி இந்த பக்கம் ஏன் நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு எதாவது டெலிவரி இருக்கான்னு கேட்டால், டெலிவரிலாம் இல்லைம்மா, நான் வந்து நீங்கள் கொடுத்த அட்வைஸ்னால பெரிய ஆளாகி இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நானும் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.